அதாவது நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, கொடுக்கணும், கீழ்ப்படியணும். இந்த ரெண்டு காரியம் இருக்கும் பொழுது நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியும். அல்லேலூயா. ஒண்ணு கொடுக்கணும், இரண்டாவது கீழ்ப்படியணும். இந்த ரெண்டும் நமக்குள்ள சரியா இருந்துச்சுன்னா ஆண்டவர் நம்முடைய பாத்திரத்தை அவர் நிரப்புவார். நீ எதை விரும்புகிறாயோ அதை உன் பாத்திரத்தை நிரப்பி வழிந்தோடும்படி கர்த்தர் செய்வார். தாவீது அதானே சொல்றாரு, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சமாதானம் வேணும், நிம்மதி வேணும், பொருளாதாரத்தில் ஆசீர்வாதம் வேணும். இந்த பொருளாதார ஆசீர்வாதம் ஏதோ அன்றாட தேவைகள் சந்திக்கிற மாதிரி தான் இருக்கு. நிரம்பி வழிகிற ஒரு பொருளாதார ஆசீர்வாதம் நமக்கு இருக்கா? இல்லைன்னா இல்லை. அல்லேலூயா. அப்ப தேவன் அதை கொடுக்க அவர் அன்புள்ள தேவனா இருக்கிறார். அப்ப இந்த மாதத்துல நிச்சயம் நடக்கும். நீங்க விசுவாசிங்க, ஆண்டவர் இந்த மாதத்துல நிரம்பி வழியும்படி அவர் எனக்கு தருவார். அப்ப இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம கொடுக்கணும், இன்னொன்று கீழ்ப்படியணும். கொடுக்கணும் என்றவனே நமக்கு உடனே ஞாபகம் வருவது எதுன்னா, பணத்தை கொடுக்கணும். நான் என்னைக்குமே கொடுக்கிற விஷயத்துல பணத்தை முதல்ல வைக்க மாட்டேன். அல்லேலூயா. கொடுக்கிற விஷயத்துல நிறைய இருக்கு. ஆண்டவர் கொடுக்க வேண்டிய காரியங்கள், நம்மள்டேந்து தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கு. அதுல ஒன்றுதான் பணம். பணம் தான் எல்லாத்திலும் பிரதானமானது, அதுதான் கொடுக்க போறோம் அப்படி கிடையாது. அப்ப கொடுக்கணும், கீழ்ப்படியணும். கர்த்தர் நம் பாத்திரம் நிரம்பி வழியும்படி அவர் செய்வார். சில நேரத்தில் ஆண்டவருக்கு கொடுப்போம், கீழ்ப்படிய மாட்டோம். அல்லேலூயா. சில நேரத்தில் கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம், ஆனா கொடுக்க மாட்டோம். இப்படி சில பிரச்சனைகள் இருந்துட்டே இருக்கும். சில ஆசீர்வாதத்துல இது ரெண்டும் சரியா இருக்கணும்.